சிறுவாணி நதியின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவது தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தின் கீழ் வரும் வல்லுநர் மதிப்பீட்டுக்குழு அளித்த பரிந்துரையை இந்திய அரசு ஏற்கக்கூடாது என தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மீது பிரதமர் திரு நரேந்திர மோடி உடனடியாக மேல் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடிதம் எழுதியுள்ளார். தீர்மானத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பையும் முதலமைச்சர் பிரதமருக்கு அனுப்பியுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகத்திற்குள்ள வல்லுநர் மதிப்பீட்டுக்குழு கடந்த மாதம் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் கேரள அரசு சிறுவாணி நதியின் குறுக்கே அணை கட்டுவதற்கான அட்டப்பாடி பள்ளத்தாக்கு பாசன திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஆய்வு செய்வதற்கான நிலையான ஆய்வு வரம்புகளை பரிந்துரை செய்திருப்பது குறித்து பிரதமர் அறிந்திருப்பார் என கருதுவதாக தெரிவித்துள்ளார். சிறுவாணி நதி என்பது காவிரி நதியின் துணை உபநதியாகும். வல்லுநர் மதிப்பீட்டுக்குழு தமிழக அரசிடம் தேவையான கருத்துக்களை பெறாமல் இந்த பரிந்துரையை வழங்க முடிவு செய்துள்ளது. இது கடந்த மார்ச் மாதம் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் நடைபெற்ற இக்குழுவின் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை மீறிய செயலாகும். மேலும் கடந்த 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி இந்த விவகாரம் குறித்து இந்திய அரசின் நீர்வள அமைச்சகத்தின் கடிதத்திற்கு விரோதமாக இந்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகத்தின் நதிநீர் பள்ளத்தாக்கு மற்றும் புனல்மின் திட்டங்களுக்கான வல்லுநர் மதிப்பீட்டுக் குழுவின் இந்த முடிவு தமிழக விவசாயிகளிடையேயும் பொதுமக்களிடையேயும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் வனங்கள் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகத்தின் நதிநீர் பள்ளத்தாக்கு மற்றும் புனல்மின் திட்டங்களுக்கான வல்லுநர் மதிப்பீட்டுக் குழு தமிழக அரசின் ஒப்புதலை பெறாமலும் காவேரி நடுவர் மன்றத்தின் அனுமதியை பெறாமலும் தேவையற்ற அவசர கதியில் இந்த பரிந்துரையை வழங்கியிருப்பதற்கு வருத்தம் தெரிவித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நேற்றைய தினம் தீர்மானம் ஒன்று ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் மத்திய சுற்றுச்சூழல் வனங்கள் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகத்தின் பல கடிதங்களுக்கு தமிழ்நாடு அரசு பதிலளிக்கவில்லை என மதிப்பீட்டுக் குழு தனது கூட்ட நிகழ்வு அறிக்கையில் தவறாக குறிப்பிட்டுள்ளது. கடந்த மாதம் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் நடைபெற்ற வல்லுநர் மதிப்பீட்டுக் குழுவின் 96வது கூட்டத்தில் அட்டப்பாடி பள்ளத்தாக்கு பாசன திட்டம் தொடர்பாக சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஆய்வு செய்வதற்கான நிலையான ஆய்வு வரம்புகளை பரிந்துரை செய்திருப்பதை இந்திய அரசு ஏற்கக்கூடாது என இத்தீர்மானம் மத்திய அரசை வலியுறுத்துகிறது. மேலும் காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நதிநீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவை செயல்பாட்டு வரும் வரையிலும் இது தொடர்பான நீதிமன்ற இறுதி முடிவுகள் வெளியாகும் வரையிலும் காவேரி படுகையில் கேரளா மற்றும் கர்நாடக அரசுகள் எந்த ஒரு திட்டத்தையும் மேற்கொள்ள அனுமதிக்கக்கூடாது என்றும் தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்றைய தினம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பு இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் உடனடியாக மேல் நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய சுற்றுச்சூழல் வனங்கள் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகத்திற்கும் மத்திய நீர்வள அமைச்சகத்திற்கும் பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்று தாம் கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்.